அன்புக்குரியவர்களின் மனநலம் பிரச்சனைகள் மற்றும் குடிப்பழக்க போதை பழக்க பிரச்சனை பற்றி நீங்கள் கவலைப்படுகிறீர்களா? தொடர்பு கொள்ளவும் சாதித்யா ஹாஸ்பிட்டல். மற்ற எல்லா கோயிலும் இல்லாத ஒரு தனி சிறப்பு தஞ்சை பெருங்கோயிலில் இருக்குன்னா நீங்கள் என்ன சொல்வீங்க சார்? தஞ்சை பெரிய கோயிலை பொறுத்தவரையிலையும் தேவாலய சக்கரவர்த்தின்னு பேர். எப்படி மன்னர்களில் மன்னன் அவரை சக்கரவர்த்தின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி தேவாலயங்களுக்கெல்லாம் இது சக்கரவர்த்தி என்று என்னுடைய பேரை பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம், இப்போ மதுரை கோயில் ரொம்ப பிரம்மாண்டமான கோயில் சொல்லுவாங்க. ஆனால் அந்த மதுரை கோயிலில் போய் இப்போ நம்ம ஓவியங்கள் இருந்துக்கான்னு போனோம்னா ஒரு 500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட நாயக்கர் காலத்து ஓவியங்கள் இருந்தது. ஆனால் இப்போ பின்னாடி திருப்பணி பண்ணும்போது அந்த ஓவியங்கள் இல்லை, மாற்றிட்டாங்க. ஆனால் தஞ்சை பெரிய கோவில் எடுத்துட்டோம்னா ராஜராஜன் காலத்து ஃப்ரெஸ்கோ ஓவியங்கள், அதாவது அஜந்தா ஓவியங்களுக்கு ஈடான ஓவியங்கள். ஃப்ரெஸ்கோங்கிறது ஓவியத்தில் ஒரு தனித்தன்மை உள்ளது, ரொம்ப நுட்பமான ஓவியங்கள். அது அஜந்தாவில் தான் இருக்குது. அந்த வகையான ஓவியங்கள் இங்கே ராஜராஜன் காலத்து ஓவியங்கள் மிக பிரமாண்டமான ஒரு சாந்தாரம்னு ஒரு அறை இருக்குது. அந்த அறையில் தீட்டியிருக்காங்க. இவ்வளோ பெரிய கோயில் கிட்டத்தட்ட 80 டன் விமானத்தை மேலே வைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக இது மனுஷங்களால் சாத்தியமே இல்லை. இந்த கோயில் ஏலியன்களால் கட்டப்பட்டது, இல்லை யார் கட்டுனதே தெரியல, வேற்றுகிரகவாசிகள் கட்டுனாங்கன்ற மாதிரிலாம் கதைகள் கேள்விப்பட்டிருக்கும். ஸோ இது எந்த காலகட்டத்தில் இல்லை, இது உண்மையிலே ராஜராஜ சோழனால் தான் கட்டப்பட்டதுன்ற ஒரு விஷயம் அங்கீகாரத்துடன் நிரூபிக்கப்பட்டது. ஸோ அதுக்கு பின்னாடி இருக்க கதைகள் சொல்ல முடியுமா சார்? இந்த கோயிலினுடைய மாண்புகள் நுட்பங்கள் இதை விட அதிகமாக மக்கள்கிட்ட புழக்கமாக கடந்த ஒரு 100 ஆண்டு 150 ஆண்டுகளாக கற்பனை கதைகள் தான் உலா வருது. அதுதான் அதிகம். அதுதான் அந்த கோயிலுடைய பெருமை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த மேலே சிகரம்னு ஒரு குளோபல் வடிவில் ஒரு பந்து போல் மேலே இருக்கும். அது 8 பட்டையாக ஒரு பந்து போல் இருக்கும். அது பல 100 கற்கள் இணைந்தது தான் அது. அதில் என்ன சிறப்புனா அதனுடைய எடையை பார்க்க போனால் இப்போ 80 டன் இல்லை, பல 80 டன்கள் சேர்ந்ததை 2000 டன்னு 3000 டன்னுக்கு மேலே எடையில் உள்ள கற்கள் அங்கே இருக்குது. இப்போ அந்த கட்டுமான நுட்பம் தான் அங்கே முக்கியம். இந்த நுட்பத்தினுடைய சிறப்பை தெரிஞ்சுக்கிட்டோம்னா எப்படி அதை செஞ்சுருக்காங்க அப்படின்னு தெரியும். அதாவது அந்த கோயில் கருவறை இருக்குல்ல, கருவறையில் உள்ள சிவலிங்கம் இருக்குது. 13 அடி உயரத்துக்கு பெரிய சிவலிங்கம். அதை சுற்றி 4 சுவர்கள். அந்த சுவருடைய கனம், திக்னஸ் ஆஃப் த வால் 11 அடி. இந்த உள் 11 அடி சுவரையும் இடையில 6 அடிக்கு இடைவெளி இருக்கிற சுற்றுவரை தாண்டி வெளியில் இருக்க 13 அடி சுவரையும் மேலே போய் 2வது தளத்தில் போய் கார்பலிங்னு ஒரு கட்டுமான நுட்பம் இருக்குது. ஒவ்வொரு கல்லாக நீட்டுவாங்க. இந்த உள்சுவருடைய கல் ஒரு கல் நீளம், வெளிச்சுவருடைய கல் கொஞ்சம் நீளம். இப்படி ஒவ்வொரு கல்லாக நீண்டு 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 ஒரு இடத்துல 2ம் ஒன்றாயிடும். கோபுரம் எல்லாம் அடுக்கடுக்காக கட்டுவாங்க. 6 தளம், 8 தளம், 9 தளம், 11 தளம். இப்போ நம்ம திருவரங்கத்தில் போனால் 13 தளம் எல்லையும் போயிருக்கு. இதான் இப்போ அதிகபட்சம். தளமாக தான் கட்டுவாங்க. அது ஈஸி, அது ரொம்ப எளிமையாக கட்டிடலாம். ஆனால் இங்கே எப்படின்னா இந்த சிவலிங்கத்திலிருந்து உச்சி வரை கல் 80 கல்னு புனைவாக சொல்கிறாங்கல்ல, அந்த தாண்டி மேலே இருக்க கலசம் 12 அடி உயரம். அந்த கலசம் வரையிலையும் உள்ள உள்பகுதி இருக்குல்ல, உள்பகுதி முழுவதும் கூடு, உட்கூடு, தளமாக இல்லை, முழுவதும் உட்கூடு. அது கீழிருந்து உச்சி வரை உட்கூடாக இருக்கிறதுனால எப்படி இருக்கும்னா உங்களுக்கு ஒரு கூம்பு வடிவில் இருக்க ஒரு குவளையை தலைகீழ கழுத்தா அப்படி இருக்கும். அது மாதிரி ஒரு உள்ளே இருக்குது. அங்கே பயன்படுத்தி இருக்கிற ஒவ்வொரு கல்லும் சாதாரண ஒரு துண்டு கல்லுன்னா அது கிட்டத்தட்ட 15 டன் 20 டன் எடை இருக்கிற கற்கள் தான் மேலே அடுக்கிட்டு போயிருக்காங்க. இப்போ இவ்வளோதையும் பார்க்கும்போது இந்த மேலே 80 டன்னு ஒரு கல், இந்த கல் ஒரே கல், இதை 12 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க இப்போ சாரப்பள்ளம்ங்கிற ஊர்லேருந்து மண் சாரமிட்டு கொண்டு இங்கே ஏற்றுனாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் முழுக்க கற்பனை கதைகள். இதுக்கு எந்த சான்றுகளும் கிடையாது. மேலே உச்சி வரை நான் 3 முறை உச்சி கலசம் வரை போயிட்டு வந்திருக்கேன். அங்கே அந்த டூம் மாதிரி 80 டன் சொல்கிறாங்களே,
அது பல இடங்களில் அது மேலே சுண்ணாம்பு பூசியிருக்காங்க. சுண்ணாம்பு காரை பேர்ந்து உள்ளுக்குள்ளே அந்த கல் இணைப்புகள் தெரியுது. அதனால பல கற்கள் இணைந்தது தான் அது. 6 கல்லும்பாங்க, 8 கல், அதெல்லாம் தப்பு. நூற்றுக்கணக்கான கற்களை இணைத்து அதை செஞ்சுருக்காங்க. இந்த கோயிலுக்கு அந்த கற்களை ஏற்றுவதற்கு நிச்சயம் மண்மேடிட்டு மண்மேடுகள் வச்சு சரிவான மண்மேடு வச்சு அதில் போய் தான் அந்த கற்களை இணைச்சி வைக்கணும். அதுக்கு தேவை இந்த கோயில் வளாகமே போதும். அது எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒன்று சுழல் வடிவில் கொண்டு போவாங்க, இல்லைன்னா சதுர வடிவில் கொண்டு போவாங்க. இது எதுனா பிரமிட் கட்டுமானங்கள் அப்படி இருக்குது. எகிப்து நாட்டில் இருக்க பிரமிட் கட்டுமானங்களில் இந்த கற்களை மேலே ஏற்றுறதுக்கு அந்த தொழில்நுட்பம் தான் மேற்கொண்டிருக்காங்க. அதே தொழில்நுட்பம் தான் இங்கே இருக்கு. நான் எகிப்தில் போய் ஒரு 7 நாள் அங்கே டாக்குமெண்டேஷன் பண்ணேன். அதனால் பிரமிட் கட்டுமானத்தில் இருக்கிற நுட்பங்கள் பலது இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நாம் ராஜராஜன் காலத்தில் கீழ்திசை நாடுகள்லேயும் சரி மேல் திசை நாடுகளில் உள்ள நல்ல நெருங்கிய நட்புகள் இருந்திருக்கு. நமக்கு ஈஜிப்டோட 2000 ஆண்டு தொடர்பு இருக்குது. இரண்டாவது, எகிப்து நாட்டு கோயில் கட்டடக்கலைக்கும் நம்ம கட்டடக்கலைக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. நான் இப்போ அதை பற்றி தான் ஆய்வு பண்ணிகிட்டு இருக்கேன். அங்கே இருக்க கோயில்கள் கட்டுமானமும் தமிழ்நாட்டு கோயில் கட்டுமானத்துக்கும் ஒரு நெருங்கிய பிணைப்பு இருக்குது. சார், அதே போல் கோயிலோட நிழல் எப்பவுமே தரையில் படாது. கோயிலில் இருக்க நந்தி வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுக்கான சான்றுகள் உண்மையிலேயே இருக்கா? இந்த கதைகள் எதனால் புனையப்பட்டது? அதாவது இந்த நிழல் விழலைன்னு சொல்கிறாங்கல்ல, அதை யாரும் அங்கே போய் பார்க்கறதே இல்லை. முதல்ல அங்கே போகணும். காலையில் 7 மணிக்கு போகணும். 7 மணிக்கு போனோம்னா இந்த விமானத்தினுடைய நிழல் கோயில் உள்ளுக்குள்ளே விழுந்து கோயிலுக்கு வெளியில் உள்ள தோட்டத்தில் பூந்தோட்டத்தில் விழுது. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக 9 மணி 10 மணி வாக்கில் உள்ளுக்குள்ளேயே பார்க்கலாம். நாங்கள் அந்த நிழல் விழுறத படம் எடுத்துருக்கோம். நிழல் விழும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, மேலே இருக்க அந்த டூம் விடாது, அந்த நந்தி 4 பக்கம் இருக்கிற நந்தி விடாது, மேலே இருக்க கலசம் விடாதும்பாங்க. எல்லாமே விழும். எல்லாமே படம் எடுத்து என்னுடைய ராஜராஜேஸ்வரன் நூலில் நான் அதை வெளியிட்டிருக்கேன். அந்த அனைத்துமே ஒரு கோயிலுடைய சில்லூட்டை விட்டுனா அப்படியே இருக்கும். அது அப்படியே இருக்கிற மாதிரி நிழல் இருக்குது. அதனால் நிழல் விழுதுங்கிற கதை முழுக்க பொய்யான கதை. மாலை வரை சூரியன் எழுந்தது முதல் மறைகிற வரை கோயிலுடைய நிழல் விழு. அது நீளமாக விழும், வர 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 குறுகி போகும். உச்சி நேரத்தில் நேராக விழும். அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து நீண்டு போய் மாலையில் மறைஞ்சிரும். ரெண்டாவது இந்த நந்தி. இப்போ இருக்கிற நந்தி முதல்ல ராஜராஜன் காலத்து நந்தி இல்லை. அது நந்தின்னு சொல்கிறதே தவறு. இடபம் ரிஷபம்னு தான் சொல்லணும். தமிழில் இடபம் என்றும் வடமொழியில் ரிஷபம்னு சொல்கிறது. நந்தின்னு சொல்கிற வழக்கு வடநாட்டு வழக்கு. அது பின்னாடி நம்ம ஊரில் வந்ததுனால எல்லாருமே இப்போ நந்தி அந்த காளையை நந்திம்பாங்க. இங்கே இப்போ இருக்க அந்த காளை பெரிய உருவம் தஞ்சை நாயக்கர் அச்சுதப்ப நாயக்கர் ரகுநாத நாயக்கர் காலத்தில் வைக்கப்பட்டது. இப்போ அந்த வராகி அம்மன் கோயில் பக்கத்தில் அந்த திருச்சுற்று மாளிகையில் ஒரு இடமும் இருக்குது. அதுதான் சோழர் கால இடமும். ஏன் காரணம்னு கேட்டால், ராஜராஜன் இவ்வளோ பெருசு வைக்க தெரியாமல் இல்லை. அவன் இந்த மகுடாகமம்ங்கிற ஒரு ஆகமம் வழிப்படி தான் இந்த கோயில் கட்டியிருக்காங்க. அந்த மகுடாகமம் ஒரு டெக்ஸ்ட் புக்கு. அந்த கோயில் கட்டுவதற்கு ஒரு டெக்ஸ்ட் புக்கு. அதில் எது என்ன அளவு இருக்கணும், இறைவனுடைய திருமேனி இவ்வளோ உயரம் இருக்கணும், இடபம் இவ்வளோ உயரம் இருக்கணும், வாயில் படி இவ்வளோ உயரம் இருக்கணும். இந்த மாதிரி தஞ்சை கோயில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த முன் கோபுரம் 2வது கோபுரம் வாயில் படி மிக பிரம்மாண்டமாக இருக்குது. பின்னாடி இந்த ஒரு 150 ஆண்டுக்கு முன்னாடி 2வது கோபுரத்து வாயில் சுருக்கிட்டாங்க. பெரிய வாயில் படி இல்லாமல் அதில் கல்லை வச்சு இது பண்ணி ஒரு கதவு போட்டு அதை சுருக்கிட்டாங்க. இப்போ ராஜராஜன் காலத்து கட்டுமானப்படி அந்த வாயில் காலையில் சூரியன் உதயமாகும்போது அந்த சூரிய ஒளி நேராக அந்த லிங்கத்து மேலே விழும். அப்போ அதை மறைக்கக்கூடாதுங்கிறதுக்காக அதை விட உயரத்தில் அந்த சன்ரைஸ் போகிற வழியை விட
உயரத்தில் குறைச்சதாக நந்தி செஞ்சு வச்சுருக்கான். சார் அதே போல் கோயில் கட்டி முடிக்க வெறும் 7 வருடங்கள் தான் ஆச்சுன்ற மாதிரி வரலாற்று சொல்லுது. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை சார்? கோயில் கட்டி முடிக்க நீங்கள் சொன்னதை விட 1 ஆண்டு குறைத்து 6 ஆண்டுகள் தான். 6 ஆண்டுகளில் முடிச்சிருக்காங்க. அது கல்வெட்டுகளில் தெரியுது. ராஜராஜ சோழன் அவர்கள் வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார், ஸோ அதுக்கு ஒரு பரிகாரமாக தான் இந்த கோயில் கட்டினாங்கன்ற கூட ஒரு கதைகள் கேள்விப்படும். அது உண்மையா சார்? இதுவும் கற்பனையான விஷயம். இந்த கோயில் கட்டும்பொழுது ராஜராஜன் மிக நல்ல நிலையில் உச்ச நிலையில் இருந்தான். மிக நல்ல உடல்வாகோடு இருந்தான். ஏன்னா இந்த கோயில் கட்டுகிற காலகட்டத்தில் சத்திரியாஸ்திரியனோட வந்து போர் புரிந்தான். மேலை சாளுக்கியன் ராஜராஜன் வந்து அரசு பீடத்தில் இருக்கும்போது அவனுடைய மகன் ராஜேந்திர சோழன் தான் எல்லா பணிகளையும் கவனிச்சுக்கிட்டான். அப்போ வந்து எல்லா போர்களையும் தான் பையன் பேரன்கள் தான் கவனிச்சுக்கிட்டாங்க. ஆனால் ராஜராஜன் இந்த கோயில் கட்டுகிற காலகட்டத்தில் 2 போர் மேற்கொண்டான். ஒன்று வந்து கேரள அரசன் பாஸ்கர ரவிவர்மன்கிறவன், அவனோட ஒரு போர். 2வது சாளுக்கிய அரசன் சத்திரியாஸ்திரன். 2 மிக கடுமையான போர். 2லேயே ராஜராஜனே நேரடியாக பங்கேற்ற கோயில். அதனால் அவன் உடல்நிலை மிக ஆரோக்கியமாக நல்ல நிலையில் இருந்திருக்கான். அடிமைகளை பயன்படுத்தி இந்த கோயிலை கட்டினா அப்படின்னு ஒரு கதை சொல்கிறாங்க. இந்த அடிமைகளை பயன்படுத்தி கோயில் கட்டுக்கிற மரபு நம் தமிழ் மரபு அல்ல. அடிமைகளை கட்டி வச்சு கோயில் கட்டுறது வடநாட்டு மரபு. அதுலேயும் வடநாட்டு கோயில்கள் கூட இல்லை, அரசு சம்பந்தமான கட்டடங்களை தான் அடிமை வச்சு கட்டியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் அடிமைகளை யாரையும் பயன்படுத்தி இல்லை. இது முழுக்க பக்தியினுடைய வெளிப்பாடு, திறமையினுடைய வெளிப்பாடு, கட்டடக்கலை நுட்பத்தினுடைய வெளிப்பாடு. அதனால தான் இந்த கோயில் வந்திருக்கு. இந்த கோயிலில் எல்லாருடைய பங்களிப்பும் இருக்கணும் அப்படின்னு ராஜராஜன் விரும்பினான். ஏன்னா அதனால் இந்த விமானத்தை வந்து தன் பேரில் ராஜராஜேஸ்வரம்னு கட்டினான். இந்த திருச்சுற்று மாளிகையை தன்னுடைய போருக்கெல்லாம் தலைமை வகித்த சேனாதிபதி தான் பிள்ளையை சொல்லலை, மனைவிகளை சொல்லலை, பேரன்களை சொல்லலை, தன்னுடைய சேனாதிபதி கிருஷ்ணன்ராமன் அவன் பேரில் அந்த திருச்சுற்று மாளிகையை கட்ட சொல்கிறான். இதெல்லாம் விட இன்னும் என்ன, அண்மையில் ஒரு வடக்கு பக்கத்தில் ஒரு பகுதியை ஒரு இடத்துல சிதிலம் அடைஞ்சிருந்ததுனால அந்த பகுதியை பிரிச்சுட்டு மீண்டும் சரி பண்ணாங்க. அப்போ பண்ணும்போது 10 அடி ஆழம் வரலையும் அடித்தளம் வரலையும் பிரித்தாங்க. பிரிக்கும்போது கீழே மணலை பரப்பி பெரிய பெரிய முண்டு கற்களை போட்டிருக்காங்க. அந்த முண்டு கற்கள் எல்லாம் போட்டு அதுக்கு மேலே தான் கட்டடம் எழுப்பியிருக்காங்க. அந்த கீழே அந்த முண்டு கற்களில் ஒவ்வொரு கல்லையும் ஒவ்வொருத்தர் ஃப்ரீ கொடுத்துருக்காங்க. அந்த டோனருடைய யார் அதனுடைய கொடையாளியோ அந்த கொடையாளியினுடைய பெயர் அந்த கல்லில் எழுதியிருக்கு. அந்த கல்லில் அந்த பேர் எதுக்காக ராஜராஜன் எழுத வச்சான்னா அவனுடைய பங்களிப்பு அதில் இருக்குங்கிறது உரிமை அவனுக்கு இருக்கும். அதனால எல்லாருடைய பங்களிப்பும் அந்த கோயில் கட்டுமானத்தில் இருக்கு. ஏதோ ஒரு கல் வடிவத்தில் இருக்கு. ராஜராஜன் மட்டும் கொடுக்கல, எல்லாரும் கொடுத்துருக்கான். அதனால எல்லாருடைய பங்களிப்பும் அதில் இருக்கு. சார் நீங்கள் இவ்வளோ வருஷமாக இதை பற்றின ஆர்வம் உங்களுக்கு கொஞ்சம் கூட குறைஞ்ச மாதிரி இல்லை. அதை பற்றி மேலும் மேலும் புதிய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு தான் நீங்கள் ஆசைப்படுறீங்க. இப்போவும் இந்த கோயிலோட குறிப்பிட்ட இந்த விஷயத்தை பற்றி எனக்கு படிக்கும் போதோ இல்லை நான் ஆராய்ச்சி பண்ணும் போதோ இப்போ எனக்கு புல்லரிக்கும் ஆச்சரியமாக இருக்கும்னா இன்னொரு விஷயம் முதல்ல ஞாபகம் வரும் சார். நான் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக இந்த கோயிலை அங்குலமாக ஆய்வு பண்ணிட்டு வரேன். அத்தனை கல்வெட்டுகளையும் படிச்சிருக்கேன். இதுவரை பதிவு செய்யப்படாத கல்வெட்டுகளையும் கண்டுபிடிச்சி பதிவு செய்திருக்கேன். மற்ற ராஜராஜனுடைய வரலாறு முழுவதையும் நான் படிச்சிருக்கேன். அதை பற்றி ஆய்வு செஞ்சிட்ருக்கேன். இத்தனை ஆய்வுலேயும் எனக்கு என்னென்னா இன்றும் வரை புரிந்து கொள்ள முடியாத பல நுட்பங்கள் அந்த கோயிலில் இருக்குது. நான் ஒவ்வொரு முறையும் நான் இன்றைக்கி ஒரு ஆகமத்தினுடைய நுட்பங்கள் படித்தேன்னா மகுடாகமத்தினுடைய படித்து சில நுட்பங்கள் படிச்சுட்டு திரும்ப அந்த கோயிலில் போய் பார்க்கும்போது எனக்கு இத்தனை நாள் நான் பார்த்ததிலிருந்து இப்போ ஒரு புது பார்வை எனக்கு கிடைக்குது. அது மாதிரி நான் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தரம் போகும்போதும் ஏதோ ஒரு புதுமையை தெரிஞ்சுக்கக்கூடிய தன்மை இந்த கோயிலில் மட்டுமே என்னால் உணர முடியுது.
இதே கங்கை கொண்ட சோழபுரத்தில் என்னால் முடியல, தாராசுரத்தில் பார்க்க முடியல. அதெல்லாம் நான் முழுமையாக பண்ணியிருக்கேன். திருவாரூர் கோயில், இது மாதிரி தமிழகத்தில் உள்ள மிகச்சிறந்த கோயில்களெல்லாம் ரொம்ப A to Z அதில் உள்ள விஷயங்களை நான் ஆய்வு பண்ணியிருக்கேன். இருந்தாலும் இந்த கோயிலை பொறுத்தவரையும் ஒவ்வொரு முறையும் பண்ண முடியுது. அதுக்கு காரணம் என்னென்னா, ராஜராஜன் எதை செஞ்சாலும் அதில் முழுமையை செஞ்சுருக்கான். அதனால தான் இந்த கோயிலுங்கிறது ஒரு பிரம்மாண்டமாக தோணுது. எனக்கு இந்த கோயில் முழுமை அடைஞ்சிருச்சு, நம்ம ஆய்வில் 50 ஆண்டு கால ஆய்வில் இது முழுமை அடைஞ்சிருச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். நிச்சயம் இன்னும் எத்தனையோ ஆண்டுகள் ஆய்வு பண்ணணும். நான் மட்டும் இல்லை, என்னை பார்த்து அடுத்த இளைய தலைமுறையினர் நிறையா இன்னும் படிச்சுட்டு அவங்களுடைய பார்வையிலையும் அந்த கோயிலை பார்க்கும்போது இன்னும் மேலே பல விஷயங்கள் வெளிவரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் ரொம்ப முக்கியமாக கேட்டுக்கிறது, இந்த புனை கதைகள் தான் உண்மை கதை. உண்மையான செய்திகளை விட புனையப்பட்ட செய்திகள் தான் நிறைய உலா வருது. அதுலேயும் குறிப்பாக வலைதளங்களில் அதுதான் ரொம்ப உலா வருது. இந்த புனையப்பட்ட கதைகளை கூடிய மட்டும் இளைஞர்கள் தவிர்த்து விட்டு உண்மை என்ன இருக்குது, உண்மை காண முயல வேண்டும். உண்மை காண முயல வேண்டும் என்பது தான் என்னுடைய ஒரே அட்வைஸாக, ஒரு கோட்பாடாகவும் ஒரு வேண்டுகோளாகவும் இளைஞர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ராஜராஜனுடைய நினைவிடம், சமாதி புதைச்ச இடம் இது. கோயில் கல்லில் ஒன்று கிடக்குன்னு இருந்துட்டோம். இப்போ 14 வருஷம் ஆகுது இதை கண்டுபிடிச்சி. ஏன் உயரத்துக்கு 5 அடி ஆழம் வெட்டணும், அதுக்கு கீழே போகுது. இந்த உலகமே அழிஞ்சு வந்தாலும் ராஜராஜன் புகழ் அழியாது. உங்கள் அன்புக்குரியவர்களின் மனநலம் பிரச்சனைகள் மற்றும் குடிப்பழக்க போதைப்பழக்க பிரச்சனை பற்றி நீங்கள் கவலைப்படுகிறீர்களா? தொடர்பு கொள்ளவும் சாதித்யா ஹாஸ்பிட்டல்.